हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री चैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 24 பதம் 48. யத் சேவையா அக்னேர் இவ ருத்ரரோதனம் புமான் விஜஹ்யான் மலம் ஆத்மனஸ்தமக பஜேத வர்ணம் நிஜம் ஏஷசோ அவ்யயோ பூயாத் ச ஈஷக பரமோ குரோர் குரு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யத் சேவையா பரமபுருஷரை சேவிப்பதால், அக்னே நெருப்புடன் சம்பந்தப்பட்டுள்ள, இவ உள்ளவாறு, ருத்ரரோதனம் ஒரு தங்கத்துண்டு அல்லது வெள்ளித்துண்டு தூய்மையடைகிறது. புமான் ஒருவர், விஜஹ்யாத் கைவிட முடியும், மலம் ஜட வாழ்விலுள்ள அழுக்குகள் அனைத்தும், ஆத்மன ஒருவனது ஆத்மாவின், தம எதனால் ஒருவன் பாவ புண்ணிய செயல்களை செய்கிறானோ அந்த அறியாமை குணத்தை, பஜேத புதுப்பித்து கொள்ள முடியும், வர்ணம் அவனது ஆதியான ஸ்வரூபத்தை, நிஜம் ஒருவரது சொந்த, ஏஷ அத்தகைய, ச அவர், ஈச பரமபுருஷர், பரம குரு மற்றெல்லா ஆன்மீக குருமார்களுக்கும் குருவானவர். டிரான்ஸ்லேஷன். ஜட சிக்கலிலிருந்து விடுபட விரும்பும் ஒருவன் பரமபுருஷரின் தொண்டை மேற்கொண்டு பாவ புண்ணிய செயல்களுடன் சம்பந்தப்பட்டுள்ள அறியாமை என்னும் களங்கத்தை கைவிட வேண்டும். இவ்வாறாக தங்கம் அல்லது வெள்ளிக்கட்டி நெருப்பால் பதனிடப்படும் பொழுது அதிலுள்ள அழுக்குகள் அனைத்தும் உதிர்ந்து அது தூய்மையடைவதைப் போலவே ஒருவன் தனது ஆதியான ஸ்வரூபத்தை திரும்ப பெறுகிறான். பரமபுருஷ பகவான் மற்றெல்லா ஆன்மீக குருமார்களுக்கும் மூல குருவாக இருப்பதால் முடிவற்றவரான அந்த பகவான் நமது ஆன்மீக குரு ஆவாராக. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். மனித வாழ்விலுள்ள ஒருவன் தனது வாழ்வை தூய்மைப்படுத்தி கொள்ள தவத்தை மேற்கொள்ள வேண்டும். தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் கத்யேத். ஜட இயற்கை குணங்களால் கலங்கப்பட்டிருப்பதால் பிறவி சக்கரத்தை ஒருவன் தொடர்கிறான். காரணம் குணசங்கோஸ்ய சத் அசத் யோனி ஜன்மஷு என்று பகவத்கீதை கூறுகிறது. எனவே இந்த களங்கத்திலிருந்து ஒருவரை தூய்மைப்படுத்தி கொள்வதுதான் மனித வாழ்வின் நோக்கம். இதனால் ஒருவர் தனது ஆன்மீக உருவத்தை திரும்ப பெற்று இந்த பிறவி சக்கரத்தில் உழல வேண்டி இருக்காது. களங்கத்திலிருந்து விடுபடுவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள முறை பகவானின் பக்தி தொண்டு. கர்மம், ஞானம் மற்றும் யோகம் முதலான தன்னுணர்வு பெறுவதற்குரிய பல்வேறு முறைகள் உள்ளன. ஆனால் இவற்றில் ஒன்று கூட பக்தி தொண்டிற்கு ஈடானதல்ல. தங்கத்திலும் வெள்ளியிலும் உள்ள அசுத்தங்களை அவற்றை கழுவுவதால் மட்டும் போக்கிவிட முடியாது. ஆனால் அவற்றை நெருப்பில் பதனிட்டு அவற்றிலுள்ள தூய்மை கேடுகளையெல்லாம் போக்கிவிட முடியும். அதைப்போல பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக ஜீவராசியால் தனது சுய ஸ்வரூபத்தை விழிப்புறச் செய்து கொள்ள முடியும். ஆனால் கர்மத்தாலோ அல்லது யோகத்தாலோ இதை செய்ய முடியாது. கற்பனையான அறிவை விருத்தியடையச் செய்வதும் யோக பயிற்சியை செய்வதும் இதற்கு உதவாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 24 பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 48 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.